உள்ள போமா, பாப்பாவை கூட்டிட்டு. டாக்டர் உன்ன சீக்கிரமா உள்ள வர சொன்னாங்க. சரியா? வயிற்று வலியில என்னன்னு பாப்பாங்க. போங்க, எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்பாடி. ஏய் வாடி, வயிறு வலி பரவாயில்லையா உனக்கு? அண்ணா நான் என்ன எப்பனா உள்ள போறது? ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. நான் வந்து ஏமா இருமா. அந்த குழந்தைக்கு ரொம்ப அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, போயிட்டு வந்துருவாங்க, அப்புறமா போலாம். அப்புறம் நான் உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். போயிட்டு உள்ள என்ன நடக்கும், அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும், அத போய் வர பாக்கணுமா? மேடம் வரலாங்களா? வாங்க வாங்க. மேடம் மேடம், என் குழந்தை எதையும் சாப்பிட்டா மேடம். குட்டியா ஒரு பழமா, ஏதோ அழகுக்கு வைக்கிற பழமா எடுத்து சாப்பிட்டுட்டா மேடம். வயிறு வலின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்றதுனே தெரியல மேடம். ஓ அப்படியா? சரி சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த கட்டில் மேல படுக்க வைங்க, நான் வந்து பாக்குறேன். ஓ அப்படியா? சரிங்க மேடம். எந்த பெட்னு தெரியலையே மேடம். பெட் ஒன்னா ரெண்டா? அதுங்களா, லாஸ்ட் பெட்ல படுக்க வைங்க, அதுதான் குழந்தைங்களோட பெட். ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. ஏய் வாடி, இந்த பெட்ல படுறி. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்களா? அம்மா அம்மா, ஆபரேஷன் எல்லாம் வேணாமா. நான் வரேன், இப்பதான் வந்து ஸ்கூல் காம்படிஷன் எல்லாம் கலந்துட்டு இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, ஆபரேஷன் எல்லாம் வேண்டாம்மா. ஏய் ஒழுங்கு மரியாதை படு. வேணாம் வேணாம், பயமா இருக்கு. ஐயோ, இந்த பெட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அம்மா வேண்டாமா. ஏய் ஒழுங்கா இருடி, வயித்துக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல. பெட்டை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்றேன். மேடம் மேடம், படுக்க வச்சுட்டேன் மேடம். என் பொண்ணை சீக்கிரமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வயிறு வலின்னு அழுதுட்டே இருக்கா. அவன் அழுவு கொழுவு இங்க இருக்கு கேக்குது. எனக்கு தெரியுதுமா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, தேவையானதா எடுத்துட்டு வரணும்ல. நீங்க போய் உங்க பொண்ணு பக்கத்துல இருங்க, சரியா? ஓ அப்படியா? சரி சரி. ஏய் அவங்க எல்லாமே எடுத்துட்டு தான் வருவாங்களா? நீ கொஞ்ச நேரம் கத்தாம இரு, சரியா? அந்த பொண்ணு கூட சேராதனா நீ சேராம இருக்கவே மாட்டேன். அது என்ன படம்? மறந்தே போயிட்டேனே எடுத்துட்டு வரதுக்கு. அச்சோ. சரி சரி, கலைக்கு போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவான். அம்மா போன் எங்க? வண்டியிலே இருக்கு. அடியே ஒரு 2 நிமிஷம் இரு, வண்டியில இருக்க போனை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா எங்கேயும் போவாதீங்கம்மா. அடி வாங்கிடுவா. அந்த பழம் என்னன்னு கேட்டா நான் என்ன பண்றது? இரு, எடுத்துட்டு வந்துடுறேன் போயிட்டு. அச்சோ, தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே என்ன, எனக்கு வர பயமா இருக்கு. அச்சோ, என்ன பண்ணுவேன்? வண்டி எங்க இருக்கு? பார்க்கிங் எங்க விட்டுனே தெரியலையே. ஏமா ஏமா, ஒரு நிமிஷம் இரு. பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏமா இன்னும் ட்ரீட்மெண்ட்டே பண்ணல, படுக்கதான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வண்டியில போய் அந்த பழத்தை எடுத்துட்டு வரலான்னு போறேன். என்னது, வண்டியில போய் பழம் எடுத்துட்டு வர போறியா? ஆமாமா, அந்த பழத்தை தான் அவ சாப்பிட்டுட்டா, அதனாலதான் எடுத்துட்டு வர போறேன். ஒரு 5 நிமிஷம் இருமா, வந்துடுறேன். என்ன இந்த அம்மா கேட்க அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம போய் இந்த பொண்ணை போய் செக் பண்ணலாம். என்ன பாப்பா, என்ன சாப்பிட்டீங்க நீங்க? உங்க அம்மா எங்க? நீங்க மட்டும் இருக்கீங்க. குட் கேர்ள் தானே நீங்க. என்ன பழம் சாப்பிட்டீங்க? ஐயோ ஆண்டி ஆண்டி, எனக்கு ஊசி போடுவீங்களா? சரி, நான் ஊசி எல்லாம் போட மாட்டேன், உனக்கு நான் மாத்திரையே தரேன். சரி ஓகே, நீ சொல்லு, என்ன பழம் சாப்பிட்ட? ஆண்டி ஆண்டி, நானும் என் ஃப்ரெண்டும் விளையாட போகணுமா, அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பழம் இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்டேன். என்ன பழம்? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? அம்மா எடுத்துட்டு வர போயிருக்காங்க ஆண்டி. என்னது, அம்மா எடுத்துட்டு வர போயிருக்காங்களா? என்ன சொல்ற? சரி சரி இரு. வார்ட் பாய் அண்ணா, வார்ட் பாய் அண்ணா. சொல்லுங்க மேடம், கூப்பிட்டீங்களா? என்னங்க இவங்க பேரண்ட காணோம், இவங்களுக்கு மட்டும் ஒண்டியே விட்டு போயிருக்காங்க. அச்சோ, இவங்க கூட தான் வந்தாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சரி சரி, சீக்கிரமா அந்த பழத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதை பார்த்தா தானே என்ன பழம்னு தெரியும். ஓ அப்படிங்களா? இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர சொல்றேன். எங்க போயிடுச்சு அந்த பொம்பளை? ஏமா அந்த பொம்பளை எங்கம்மா காணோம்? அந்த குட்டி பாப்பா கூட ஒரு அம்மா வந்துச்சு, அவங்க அம்மாவை காணோம். அது ஏதோ குட்டி பழமா, அதை எடுத்துட்டு வர போயிருக்காங்க அவங்க. எனது குட்டி பழமா? டாக்டர் கூட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்றது? அந்த பொண்ணோட பேர் கூட என்னன்னு தெரியல. இருங்க, அந்த பொண்ணோட பேரை போய் கேட்டு வரேன். சரிப்பா, நீ பயப்படாத, சரியா? அம்மா வர வரைக்கும் நான் இங்கதான் இருக்கேன். ஐயோ, நீங்க இருந்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயாவது என் ஊசியை போட்டிருப்பீங்கன்னு. என்னது, நான் இருந்தா பயமா இருக்கா? சொல்லுவேன் சொல்லுவேன். நீ ஒண்டியா இருக்கியே, நான் வந்தேன்ல, அது என்னோட இதுதான். சரி சரி, நீ ஏன் உட்காரு, நான் வரேன். மேடம் மேடம், என்னப்பா அவங்க அம்மா எங்க? மேடம் அவங்க எங்கன்னே தெரியல. பாப்பா உன் பேர் என்ன? அங்கிள் அங்கிள், என் பேர் வந்து பொன்னி. பொன்னியா? சரி சரி, இதை வந்துடுறேன். என்னம்மா பொன்னியா உன் பேரு? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையா? அழகா இருக்கு உன் பேரு. என்னுடைய தங்கச்சியோட பொண்ணு பேர் கூட பொன்னி தான், தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு. உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு மாதிரியே இருக்கே நீ. பொன்னியோட அம்மா எங்க இருக்கீங்க? பொன்னியோட அம்மா, பொன்னி, பொன்னியோட அம்மா. என்னங்க பொன்னி பொன்னின்னு சொல்லிட்டு சீரியல் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு குட்டி பொண்ணு கூட்டு பொண்ணல்ல, அந்த பொண்ணோட பேரு பொன்னியா. பொன்னியோட அம்மா. தூது வந்துட்டேனா அண்ணா கூப்பிட்டீங்களா? ஏமா ரொம்ப நேரமா டாக்டர் அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை எந்த பழத்தை சாப்பிட்டுச்சு, போய் எடுத்துட்டு போய் கொடு. அண்ணா அந்த பழம் தானே எடுத்துட்டு வர போயிருந்தேன். சரி காட்டு, எந்த பழத்தை அதை சாப்பிட்டுச்சு? தோதோ இதுதானே அது?
இந்த பழத்தை தான் சாப்பிட்டுட்டா அவ. பாத்தீங்களா, இத பாத்துட்டு ஆரஞ்சு பழம்னு நினைச்சுக்கிட்டானா அவ. என்னது இந்த பழமா? ஆமா, பாக்க ஆரஞ்சு மாதிரியே இருக்கு. டேஸ்ட் எப்படிமா இருந்துச்சா? நான் அந்த டேஸ்ட் நினைச்சிட்டு தான் இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கானா அவ. எங்க காட்டுங்க. ஓ, இந்த பழமா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பழமே வாங்கி நான் சாப்பிட மாட்டேன்பா. என்ன மாதிரி இருக்கு, அப்படியே அச்சல் ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குது. சரிம்மா, நீ எடுத்துட்டு உள்ள போ. டாக்டர் அம்மா ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வரேன். நான் பொண்ணி தனியா பாத்துட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்தாங்களா இல்லையா? அம்மா, இவ்வளவு நேரம் அவங்க என் கூட தம்மா இருந்தாங்க, பயமா இருந்துச்சு, அதனாலதான் அவங்க நான் துரத்தி விட்டுட்டேன். என்னது துரத்தி விட்டுட்டியா? வயிற்று வலி இப்ப பரவாயில்லையா? உனக்கு வலிக்குதாமா? ஆனா அவங்கள பார்த்தா பயமா இருக்குமா? இது பயமா இருக்கா? சரி சரி, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன். இந்த லிக்விட் எல்லாம் காலியா இருக்கு, அதெல்லாம் வாங்கணும். டேப்லெட்ஸ் ஒரு 4 வாங்க வேண்டியது இருக்கு. மேடம் மேடம், ஏமா எத்தனை வண்டி அந்த பழத்தை? எங்கம்மா போயிருந்தேன்? இவன் பொண்ணு எனக்கு இருக்கவே உள்ள அழுதுகிட்டே இருக்கு. மேடம் மேடம், நான் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். வாங்க மேடம், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க மேடம். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப வயிற்று வலி அழுதுகிட்டே இருக்கா. அம்மா, நீ அந்த பழத்தை குத்தமா ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. என்ன பழம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கணும்ல, அதுக்குண்டான தான் தர முடியும். மேடம் மேடம், அது இந்த பழம் தான் மேடம். இது சாப்பிடுறதுக்கு அப்படியே ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குல்ல மேடம், இந்த பழம் தான் அது. ஆமாம்மா, பார்க்க ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்கு. சரி, இது இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு வந்து அந்த வயிற்றுல இதெல்லாம் வர்றது அளவுக்கு நான் கொடுக்குறேன் மருந்து. அப்ப வாமிட் எடுத்துருவா. வாமிட் எடுத்து ஒரு 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நாங்க பாத்துக்கிறோம், ஓகேவா? ட்ரிப்ஸே ஏத்திட்டு இருக்கோம். நீங்க வந்தோடனே சைன் பண்ணோம்ல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்க வந்து ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட்டோம். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். சரிங்களா? பாப்பா பாப்பா, இதுக்கப்புறமேட்டு நீ பயப்படவே வேண்டாம். அது ஒண்ணும் இல்லை, அது சும்மா பழம் தான். உங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க, நீயும் ரொம்ப பயந்துட்டு இருக்க. அது வந்து ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கும். அதோட வயிற்று வலி லைட்டா வலிக்கும். அப்புறம் நான் வந்து பெயின் டேப்லெட் எழுதி தரேன், போட்டேன்னா சரியா போயிடும். வந்ததுக்கோசம் ஒரு 2 நாள் தங்கிட்டு நீ ட்ரிப்ஸ் ஏத்திட்டு போ. சரியா? ஏன்னா உன்னோட ஹெல்த் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. உன்னோட வெயிட்டே வந்து. உன்னோட ஏஜ் என்னமா ஆச்சு? உன் பேர் என்ன அது சொல்லு. மேடம், என் பேர் வந்து பொன்னி. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th படிக்கிறியா? தம்பூண்டா இருந்துக்கூட 6th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, ஓகே. நீ வந்து ட்ரிப்ஸ் ஏத்துற உனக்கு. அதுக்கப்புறமேட்டு மாத்திரை எல்லாம் எழுதி தரேன். சரியா? பயப்படாத, சும்மா தான் சொன்னேன் 2 நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு. நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். சரியா? ஓகே மேடம், ஓகே மேடம். நான் பயந்துட்டேன். எனக்கு ஊசி எல்லாம் போடுவீங்க? ஊசி எல்லாம் இருக்கு. ஊசி போடாம விட்டுருவோமா? ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உன்னை வந்து வீட்டுக்கே விடுவோம். ஏன்னா 2 ஊசி போடணும். இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால 2 ஊசியா? ஆமா ஆமா, பயப்படாத. ஃபர்ஸ்ட் வயிற்ற கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே. என்னது ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா, வயிற்றுல இருக்கிறத லைட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணுவோம். பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரி, ஓகே. வார்டன் அண்ணா, வார்டன் அண்ணா எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இந்த பாப்பாவுக்கு வந்து ஊசி எல்லாம் எடுத்து வரணும். நர்ஸ் யாரும் இன்னைக்கு வரவே இல்லை. நீங்க தான் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரமா வாங்கண்ணா. இந்த நர்ஸ் அம்மா வர என்கிட்ட சொல்லாமே லீவ் போட்டு போயிடுச்சு. அந்த அம்மா இவனை கூட்டிட்டே இருக்காங்க. வர என்னன்னா ஏதோ சவுண்டா கேக்குது? இல்லம்மா, சும்மா தாம்மா சொல்லிட்டு இருந்தது. வந்துட்டமா, என்னம்மா வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.